வணக்கம். வெல்கம் டு லேட்டரல் கல்வி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாடிவாசல் புத்தகத்தை தான் பார்க்க போறோம். வாடிவாசல் இந்த புத்தகத்தை பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இயக்குனர் வெற்றிமாறன் வந்து அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வாடிவாசல் தான் வந்து இயக்குறாரு. ஓகேங்களா? அதனாலதான் இந்த புத்தகம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. எனக்கும் அப்படிதான் தெரிஞ்சது இந்த புத்தகம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா எதன் இருக்கு அப்படின்னா இந்த கதை எப்படி இருக்குன்னா வந்துட்டு ஜல்லிக்கட்டு ரிலேட்டடா இந்த புத்தகம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அது சொல்றதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு நம்ம வந்து ஆயிரக்கணக்கில் டிக்கெட் கொடுத்து நம்ம வாங்குறோம். பட் ஆனால் இந்த புத்தகத்தை வந்து ₹100 தான் வருது. ஆனால் இது வந்து நிறைய பேர் இந்த புத்தகத்தை இன்னும் வாங்கி படிக்கலை. அதனால் முதல்ல வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. படிச்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். நம்மளோட கற்பனைக்கும் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சொல்ல போனால் வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை நம்மளோட கற்பனை திறனை வந்து எப்படி நம்ம வளர்த்திக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாமே வந்து ஒரு புத்தகம் படிக்கும் பொழுது தான் வந்து தெரியும். அதே போல் வந்து இந்த வாடிவாசல் வந்து பார்த்திங்கன்னா சீசு செல்லப்பா அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு. வாங்கி படிங்க முதல்ல. ஓகேங்களா? ஃபேன்ஸுக்காக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு புத்தகத்தை வாங்கி படிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து நிறைய காசு செலவு பண்ணுறோம். என்டர்டைன்மெண்ட்டுக்கு எவ்வளோ காசு செலவு பண்ணுறோம். ஆனால் புத்தகத்துக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக செலவு பண்ணுறோம். அது ரொம்ப தப்பு. ஓகேங்களா? ஒரு வல்லரசு நாடு ஆகுது அப்படின்னா அந்த நாடு மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா புத்தகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. புத்தகம் கண்டிப்பாக படிப்பாங்க. இன்றைக்கி அமெரிக்காவோ ஜப்பானோ எந்த நாடாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு வல்லரசு நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நாட்டில் எல்லாருமே வாசிப்பு பழக்கம் இருக்கும் அவங்களுக்கு. அதனால் வாசிப்பு பழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து தொடர்ந்து ஒரு சின்ன புக்கு தான். இது வந்து ஒரு குறுநாவல் தான். கிட்டத்தட்ட ஒரு 100 பக்கம் தான் இருக்கும். இதுதான் வந்து நான் சொல்ல வந்தது. சரி, அடுத்தது இந்த புத்தகத்துக்கு போகலாம். கிட்டத்தட்ட வந்து இந்த புத்தகத்தை வாங்கி நான் எனக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இந்த புத்தகத்தை வாங்கிட்டேன். பட் படிக்கலான்னு பார்த்தா படிக்க முடியல. என்ன காரணம்னு தெரியல. தள்ளி போயிட்டே இருந்துச்சு. நிறைய புத்தகத்தை படிச்சுட்டேன். பட் இந்த குட்டி புத்தகத்தை வந்து படிக்க முடியல. கிட்டத்தட்ட எனக்கும் இதுக்குமான ஜல்லிக்கட்டு மாதிரி நடந்துச்சு. ஒரு பேஜ் தாண்ட முடியல. என்னால் ஒரு பேஜ் 2 பேஜை தாண்ட முடியல. ஏன்னா அதோட மொழி நட வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னா வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் என்ன பண்ணலாம் வந்துட்டு சரி இதை படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணி என்ன பண்ணலாம் ஒரு 2 மணி நேரத்தில் இந்த புத்தகத்தை நான் முடிச்சிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட நான் நைட் ஆரம்பித்த நைட்டு ஒரு 2:30 இருக்கும். 2:30லேருந்து 4:30 வரைக்கும் நான் படித்தேன். எனக்கு தூக்கம் இல்லைங்கிறனால இந்த புத்தகம் படித்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட நம்ம வந்து அந்த இடத்துக்கே போய் அந்த ஒரு ஜல்லிக்கட்டை பார்த்த ஒரு அனுபவத்தை நம்மளுக்கு கொடுக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜல்லிக்கட்டை பார்த்துருப்பீங்க. அந்த ஜல்லிக்கட்டை வந்து இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இன்னும் நீங்கள் பார்க்கும்பொழுது இன்னும் அதோட நுட்பமும் ஒரு அதில் இருக்கிற அந்த ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணுறாங்க, எப்படி ஜல்லிக்கட்டு வீரர் வந்து எந்த மாதிரி பிடிக்கிறாரு, எந்தெந்த மாட்டை விடுறாரு அப்படிங்கிற எல்லாமே வந்து நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். அதில் இருக்க நுட்பமான விவரணை வந்து இது ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த புத்தகத்தில். சரி, இந்த புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா சீசு செல்லப்பா. கிட்டத்தட்ட வந்து 1959 இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு 47 வயசு இருக்கும்போது இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. அவரோட ஒட்டுமொத்த அனுபவத்தையும் நிறைய புத்தகங்களில் கொண்டு வந்திருக்கு. கிட்டத்தட்ட சுதந்திர தாகம் சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாவல். அது வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்தை பற்றி இருக்கும். அது வந்து அவருக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கி கொடுத்துச்சு. ஆனால் அவரோட சிறந்த சீசு செல்லப்பா அப்படின்னு சொன்னாலே அவரோட முக்கியமாக வரக்கூடியது இந்த வாடிவாசல் தான். சரி, இந்த கதை என்ன, சீசு செல்லப்பா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு மிருகத்துக்கும் ஒரு மனிதனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். ஓகேங்களா? ஒரு போட்டின்னு வச்சுக்கோங்களேன். மிருகத்துக்கும் மனிதனுக்கும் நடக்கக்கூடிய போட்டி. இதில் என்ன அவர் சொல்கிறாருன்னா நம்மளுக்கு தெரியும் இது விளையாட்டுன்ட்டு. பட் ஆனால் அந்த மிருகத்துக்கு அந்த மாட்டுக்கு தெரியாது அது விளையாட்டுன்ட்டு. அதை பொறுத்த வரைக்கும் என்னது ஒரு சண்டை மாதிரி தான், ஒரு போர் மாதிரி தான். அந்த போரில் 2 பேரும் எப்படி வந்து 2 பேரோட அந்த மனநிலையும் சரி 2 பேரோட அந்த உடல்நிலையும் சரி எப்படி அதுக்கு வந்து பொருந்தி எப்படி வந்து அது அவ்வளோ அழகாக கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் இதில் கொடுத்துருக்காரு. இன்னும் சொல்ல போனால் சங்க இலக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கு பேர் வந்து ஏறு தழுவுதல். இன்றைக்கி நம்ம ஜல்லிக்கட்டுன்னு சொல்கிறோம், ஏறு தழுவுதல்னு சொல்கிறோம். ஏன்னா வந்து ஒரு மாட்டை வந்து நம்மளால் வந்து ஏன் அதை தழுவுதல்னு சொல்கிறாங்கன்னா அந்த மாட்டை நம்ம வந்து அடக்க முடியாது. அதை நம்ம வந்து தழுவி தான் கொண்டு போக முடியும். மாடை வந்து நம்ம அணைச்சி தான் கொண்டு போக முடியுமே தவிர அந்த மாட்டுக்கிட்ட நம்ம போட்டி போட முடியாது. நம்மளோட அந்த சண்டையை வந்து அதுக்கு மாட்டுக்கு ஈக்குவலாக நம்ம கொடுக்க முடியாது. நம்மளோட பலம் அவ்வளோ பெருசு இல்லை. ஒரு மாடுங்கிறது கிட்டத்தட்ட 1000 கிலோ இருக்கும், 1 டன் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த மாட்டுக்கிட்ட நம்ம வந்து போட்டி போட முடியாது. அந்த மாட்டுக்கிட்ட நம்ம அப்படியே வளைஞ்சு கொடுத்து அதை தான் போக முடியும். அதுதான் வந்து ஒரு புத்திசாலித்தனமான விஷயம். அதனால் மாடை நம்ம நேருக்கு நேராக சந்திக்க மாட்டாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜல்லிக்கட்டில் சைடில் தான் நிற்பாங்க, சைடில் தான் அதை பண்ண முடியும். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமாக இந்த கதையில் வந்து சில விஷயங்கள் இருக்குது. அதில் முதல் விஷயம் என்னன்னா வந்துட்டு காரி அப்படிங்கிற கலை.
அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையோட மையம். சரிங்களா? அந்த காரிங்கிற காளையை வச்சு தான் இந்த கதை தொடங்கும், கதை முடியும். சரிங்களா? இதில் என்னன்னா வந்துட்டு இதில் வந்து இந்த காரிக்கு ரிலேட்டடான கதைகளை அமைக்கிறாரு. முதல்ல பார்த்தீங்கன்னா பீச்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருதன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கிழவன் சொல்லி ஒரு கேரக்டர் கொண்டாடுறாங்க. இவங்க வந்து பாட்டையான்னு கூப்பிடுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முருகு அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அடுத்து ஜமீன்தார் ஒரு கேரக்டர். இவ்வளோதான் கேரக்டர். ஒரு 5 பேருக்குள்ள தான் இந்த கதை நடக்கும். இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேரக்டர் வரும். அது பேர் வந்து அம்புலி அப்படிங்கிற ஒரு இந்த கேரக்டருக்குள்ளரே இருக்கிற விஷயம் தான். அதாவது இந்த 5-6 மனிதர்களுக்குள்ள நடக்கிற விஷயம் தான் இந்த முழுக்க முழுக்க கதை. அந்த கதையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மதியானத்துல இருந்து சாயந்தரத்துக்குள்ள நடக்கிற கதை தான். அதாவது சூரியன் மறையறதுக்குள்ள நடக்கக்கூடிய கதை தான் இது. ரொம்ப ரொம்ப ஒரு குட்டி நாவல், குறுநாவல்னு சொல்லுவாங்க. குறுங்கதை தான் இது, குறுநாவல்னு சொல்றாங்க. சரிங்களா? ஏன்னா நாவலுக்கு உண்டான அந்த எல்லா விஷயமான உணர்வுகளும் இருக்கனால அது நாவல்னு சொல்றாங்க. சரி, இப்ப இந்த 5 மனிதர்களுக்கும் மனிதனுக்கும் மிருகத்துக்கும் நடக்கிற அந்த சண்டை என்ன ஆகுதுன்னா, ஜல்லிக்கட்டுங்கிறது மனிதனுக்கும் நடக்கிற சண்டையாகுது. பாத்தீங்கன்னா ஒரு காளையை நம்ம அடக்கும் பொழுது அந்த காளை யாரோட உரிமையாளர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு அதை அடக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு அது மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து அந்த எந்த காளையை நீங்க அடக்கணும், எந்த காளையை அடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கும்பொழுது, ஜல்லிக்கட்டு நீங்க பார்க்கும் பொழுதே தெரியும். அதுல ஒரு அரசியல் இருக்கு, அதுல ஒரு அதிகாரம் இருக்கு. சரிங்களா? அதுல வந்து ஒரு விதமான ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா மிக மோசமான ஒரு சூழ்நிலையா மாறுது. அதாவது மாட்டுக்கும் மனுஷனுக்கும் நடக்கிறத விட்டுட்டு மனுஷனுக்கும் நடக்கிற அந்த போராட்டம் தான் வந்து இந்த இந்த வாடிவாசல்ல கொடுத்துருப்பாங்க. எப்படி வந்து ஒரு ஜமீன்தாரோட காளை எப்படி இருக்கு, அந்த காளையை வந்து இவன் எப்படி அடக்குறான், இல்லை எப்படி அடக்க போறான் அப்படிங்கிற விஷயத்த தான் அவ்வளோ அழகா இதில் எழுதியிருப்பாரு. ஒவ்வொரு விஷயமும் நீங்க தெரிஞ்சு அதோட அர்த்தங்களை நீங்க உள்வாங்கும் பொழுது இதோட பரிணாமம் மாறுது, இதோட பரிமாணமும் மாறுது. கிட்டத்தட்ட 1959ங்கிறது இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 65 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதை மாதிரி தான் வந்து இருக்கும். பட் அவர் எந்த வருஷத்துல இதை மென்ஷன் பண்ணாருங்கிறது சொல்லலை. கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த கதையை அவர் எழுதியிருக்காரு. அந்த விஷயத்தையும் நம்ம வந்து அதை புரிஞ்சு பார்க்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜமீன்தார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஈரேழு உலகத்திலையும் அதே போல் வந்துட்டு 8 திக்குலையும் அப்படிம்பாங்க, 8 திக்குலையும் வெற்றி பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் ஜமீன்தாரை வந்து கூட இருக்கிறவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தார்னா இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு கலெக்டர் அப்படிங்கிற அந்த லெவலில் தான் இருப்பாங்க. ஆனால் அவர் வந்து அவங்க கூட இருக்கிறவங்க என்னென்ன மாதிரி புகழ்றாங்க, என்ன பண்ணுறாங்க, சுற்றி இருக்கிற மனிதர்களால் எப்படி அவர் வந்து அதிகாரம், அரசியல் எப்படி அது நடக்குது, எல்லாத்தையுமே ஒரு போகிற போக்கில் அந்த கதையை வந்து அவ்வளோ அழகாக அவ்வளோ எளிமையாக அந்த கதையை கொண்டு போவார். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். இது ஒரு சின்ன கதை தான், கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் படிக்கக்கூடிய கதை தான் இது. நீங்கள் வாங்கி படிங்க. எப்பயுமே வந்துட்டு நீங்கள் வந்து புத்தகத்தோடு நீங்கள் உரையாடும் பொழுது, புத்தகத்தோடு நீங்கள் இருக்கும் பொழுது அதோட உலகமே வேற. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து சீசு செல்லப்பாவோட ஒரு ஒரு உலகம் தான். ஓகேங்களா? அந்த உலகத்தில் நம்ம போய் பயணிக்கிறோம். ஒரே ஒரு வாழ்க்கை தான் நம்மளுக்கு. நல்லா புரிஞ்சுங்க, நம்ம மனிதனுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான். ஆனால் புத்தகத்தின் வழியாக நீங்கள் போகும்பொழுது ஒவ்வொரு புத்தகமும் ஒரு மனிதனோட அனுபவம், ஒரு மனிதனோட வாழ்வு. அதனால நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கும்பொழுது ஒரு மனிதனை படிக்கிறீங்க, ஒரு வாழ்வு படிக்கிறீங்க. அதனால எந்த புத்தகத்தையும் எடுக்கும்பொழுது, கிட்டத்தட்ட நான் இப்போ சமீபமாக படித்தேன், கிட்டத்தட்ட ஒருத்தர் 4000 புத்தகத்தை படிச்சிருக்காருன்னு சொல்லி வருது. அதாவது பழைய புக் கடையை இருக்கிற ஒருத்தர். கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, நான் என்னோட வாழ்நாளில் நான் ஒரு வாழ்க்கையை நான் வாழல, கிட்டத்தட்ட 4000 மனிதர்களோட வாழ்க்கையை நான் வாழ்ந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி தான் நீங்கள் எத்தனை புத்தகத்தை நீங்கள் படிக்கிறீங்களோ அத்தனை புத்தகத்தோட அனுபவங்களும் அத்தனை புத்தகத்தோட அறிவும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தொடர்ந்து உங்கள் புத்தகத்தை வாசிப்பை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து புத்தகத்தை கையில் கொடுக்கும்பொழுது தான் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து புத்தகத்தோட அறிவை அவங்க எடுத்துகிட்டு அவங்க எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.